हरे कृष्ण 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களையும், மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனாலிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க. முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளாக அமையப்பெறுகிறதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே 2 கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. அதாவது பூமிகாரகனாகிய செவ்வாய் வந்து ராசியை கடந்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்கள் அல்லது வீடு போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடித்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த அல்லது தாமதமாகி பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு விரைவிலேயே துரிதமாக நடைபெற்று உங்களது மன திருப்தி இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல மீண்டும் மலரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் நலன் கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அது கண்டிப்பாக உங்களது ஃபியூச்சர் வந்து செக்யூர் பண்ணும் நண்பர்களே. ஆனால் தகுந்த நல்ல முதலீடு ஸ்கீமை நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சு தேவைப்பட்ட எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் அதை செய்யுங்க. நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுவதுமாக நம்பக்கூடிய சில நபர்கள் வந்து சில உண்மைகளை உங்கள்கிட்ட மறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வருங்க. மற்றவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் உங்களது காதல் வாழ்க்கையில் காத்திருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலக பணிகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக போகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. குடும்பத்திலையும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனதிற்கு அமைதி இன்றைய தினம் குடும்ப அமைதி மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வரைக்கும் ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது படிப்பில் ஆர்வம் செலுத்துவாங்க. தேர்வுகள் ஏதாவது வந்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு கண்டிப்பாக நல்லா உழைப்பீங்க. அதன் மூலமாக அந்த மனநிலை நல்லா உழைக்கிற மனநிலை இன்னைக்கு இருக்குங்க. எனவே மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அந்த மனநிலை காரணமாக ஏற்படுது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நீங்கள் இன்னைக்கு கலந்துக்குவீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு அற்புதமான காதல் மூல ரொமான்ஸ் உணர்வுகளோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சின்ன சின்ன சண்டைகள் போட்டுட்டு பிரிஞ்சு சென்ற நபர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு பிரியமுடன் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது தந்தை வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு
வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரதுக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரதுக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் மனசில் என்ன நினைச்சீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு பெரும்பாலான விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 1 நம்பரை நீங்கள் இந்த தினம் பயன்படுத்துங்கள், லக்கியஸ்ட் நம்பராக அது அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக அனைவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆதரவு பெருகும் நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுது. சென்ட் சம்பந்தமான வியாபாரத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா அதிகமான நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் யாரிடமும் அதிகமாக தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்களே. விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பாக உங்கள் அலுவலக பணியில் உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருக்கிறது நல்லது நண்பர்களே. விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், அனுசரித்து போங்க. இல்லை அமைதியாக இருக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே. புதிய செயல்கள் ஏதாவது நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இந்த தினம் மற்றவங்க கிட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுல கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது, அல்லது கருத்துக்கள் தெரிவிக்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. ஆனால் உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் நல்ல ஒரு பிளானிங் இன்றைய தினம் உங்கள் மனதில் புதிதாக உதயமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.